வணக்கங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஆன்மீக மலர் ஏப்ரல் 24 2026 உள்ள ஆன்மீக மலர். இன்னும் பதில் சால்வ் பண்ணவே இல்லை. இந்த ஃபோட்டோ எடுத்து அனுப்புனீங்கன்னா இதுக்கு பரிசு உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேஜ் ஆல்ரெடி உங்கள் கையில் இருக்கணும். அதுக்கு ரூல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் இன்றைய ஆன்மீக மலர். சரிங்களா? இன்றைக்கி பதில் 1 by 1 சால்வ் பண்ணலாமா? வாங்க. இடமிருந்து வலம். முதல்ல 15 நாட்களுக்கு ஒரு முறை இந்த நாளில் சிவபெருமானையும் நந்தியையும் வழிபடுவர். சிவபெருமானையும் நந்தியையும் வழிபடுற நாள் அப்படின்னா பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம சிவாய. என்னன்னு சொல்லுவாங்க? பிரதோஷம். ஷுவரா? ஓகே. 1 மேலேருந்து கீழே டேஷ் பேசூடி பெருமானே. டேஷ் பைசோடி பெருமானே அப்படின்னு கேட்டிங்கன்னா சுந்தர தேவாரத்தில் சொல்லுவாப்புல. சுந்தர் சிவன் ஆட்கொள்ளையில் என்னன்னு சொல்லுவாப்புல, பித்தா பித்தா பேசூடி பெருமானே அருளாலா அத்தா உனக்கு ஆய் இனி அல்லேன் அப்படின்னு சொல்லுவார். 6 இடமிருந்து வலம் என்ன? தேவ டேஷ் குலத்தை சேர்ந்த பெண்கள் கடவுளுக்கு நாட்டியம் ஆட அர்ப்பணிக்கப்பட்டனர். தேவதாசி. கரெக்டாக செக் பண்ணி பார்த்தோமா? 7 மேலேருந்து கீழே என்ன? குற்றவாளிகளை அடைத்து வைக்கப்படும் இடம். குற்றவாளியை எங்கே அடைச்சி வைப்பாங்க? சிறைச்சாலை. நேற்று காலகிருகம்னு ஒன்று பார்த்தோம்ல, சிறைச்சாலை. சரிங்க. 10 இடமிருந்து வலம் என்ன? அழிவச்சவன் என்ற பொருள் கொண்ட திருமாலியின் பெயர். விஷ்ணுவுக்கு அழிவச்சவன் அப்படின்னு சொன்னால் கேரளாலெல்லாம் மேக்ஸிமம் சொல்லாது அச்சுதன். அச்சுதன். சரிங்க. 11 இடமிருந்து வலம் என்ன? காசி விஸ்வநாதர் துணைவியின் பெயரின் தொடக்கம். காசி விஸ்வநாதர் அப்படின்னா காசி விசாலாட்சின்னு சொல்லுவோம். பெயரின் தொடக்கம் தான் கேட்டிருக்காங்க. விசாலாட்சி அப்படிங்கிறது விசா அப்படின்னு மட்டும் எழுதும். இங்கே இன்னொரு விஷயம் சால்வ் ஆகுதுங்க. 10 மேலேருந்து கீழே. திருவோண நட்சத்திரத்துக்கு அடுத்து 10. திருவோண நட்சத்திரத்துக்கு அடுத்து அவிட்டம். என்னங்க? அவிட்டம். இங்கே பதில் சால்வ் ஆகிடுச்சு. 8 மேலேருந்து கீழே என்ன? அருணகிரிநாதர் எழுதியது கந்த அனுபூதி. கந்த அனுபூதி. 8 இடமிருந்து வலம் என்ன? இலங்கையை அடைய அனுமான் டேஷ் தாண்டி போனான். இலங்கையை அடைவதற்கு அனுமான் கடல் தாண்டி தான் போனார். கடல் தான் தாண்டி போனார். எதை தாண்டி போனார்? கடல். அப்போது 5 மேலேருந்து கீழே என்னன்னு பார்ப்போமா? தட்சிணாமூர்த்தி இந்த மதத்தின் கீழ் காணப்படுவார். தட்சிணாமூர்த்தி எந்த மதத்தின் கீழே காணப்படுவார் அப்படின்னா ஆள்னு சொல்லுவீங்க, இல்லைன்னா கல்லால மதம்னு சொல்லுவீங்க. ஆள் இல்லைன்னா கல்லால மதம் அப்படின்னு சொல்லுவோம். கல்லால மதம். 5 இடமிருந்து வலம். சினம் என்றால், சினம்னா என்ன? கோபம் தான். ஆனால் வந்திருக்குங்க. கோபத்தை ஆத்திரம்னு எழுதலாமா? சரி. 3 மேலேருந்து கீழே என்ன? டேஷ் மதி என துவங்குகிறது சிவன் சுவாமிமலை திருப்புகழ்.
பாதிமதி நதி அப்படின்னு தான் தொடங்குது. திருப்புகழ் சுவாமிமலையில் உள்ள திருப்புகழ் பாதிமதி நதி. 4 மேலேருந்து கீழே என்ன? சிங்க ராசிங்க. சிங்க ராசி, சிங்கம் படம் போட்ட ராசி. ஓ இது ஓகே, இந்த இருக்குது சிம்மம். என்ன? சிம்மம். ஒன்பது இடமந்து வலம் என்ன? நண்டு ராசி. நண்டு ஷேப்லையா பழையபடிமா? இன்னைக்கு தினமலா பேப்பரில் தான் தேடுறோம். நண்டு ஷேப்பில் இந்த இருக்குது. கடகம். கடகம் சரி. 9 மேலேருந்து கீழே என்ன? இப்போது நடப்பது என்ன யுகம்? இப்போது நடக்கிறது கலியுகங்க. இந்த கலியுகம் கடைசியில் 10வது அவதாரம் வருவான்னு சொல்லுவாங்க. ஸோ இது இந்த சைடு வந்த ஹிண்ட் வந்து ஆல்ரெடி சால்வ் பண்ணிட்டோம். இனிமேல் அடுத்த ஹிண்ட் 16லேருந்து செக் பண்ணி பார்ப்போம். 16 மேலேருந்து கீழே. டிராவணனுக்கு இத்தனை தலைகள் உண்டு. டிராவணன் தசமுகன் 10 தலைகள் உண்டு. இருபத்தெண்டு இடமந்து வலம் தூள ஆம்சுக்கு. பச்சுகளை துறந்தவர், பச்சு பாசங்களெல்லாம் துறந்தவங்களை என்னன்னு சொல்லுவாங்க? துறவி. 17 மேலேருந்து கீழே என்ன? கோவலன் மனம் கவர்ந்தவள். கோவலன் மனம் கவர்ந்தவள் தான் சொல்லியிருக்காங்களே தவிர கோவலன் மனைவி கேட்கல, மாதவி. அப்போ கண்ணகி, அதை நீங்களே பதில் கண்டுபிடிச்சிக்கோங்க. 19 இடமிருந்து வலம். கைகையின் மனதை டேஷ் வார்த்தை கூறி கலைத்தாள். இதுக்கு ஹிண்ட் வரட்டும் பார்ப்போம். 20 மேலேருந்து கீழே என்ன? சிவன் கோயில்களில் வடக்கு டேஷ் நோக்கி இருப்பவள் துர்க்கை. வடக்கு திசை நோக்கி, வடக்கை பார்த்து இருக்கவங்கெல்லாம் துர்க்கை. வடக்கு திசை. 12 மேலேருந்து கீழே என்ன? மேலேருந்து கீழ். சூரிய கிரகணம் போல் டேஷ் கிரகணம் உண்டு. சூரிய கிரகணம் இருக்கிற மாதிரியே, சூரிய கிரகணம்னா சோலார் எக்லிப்ஸ், அதே மாதிரி இன்னொரு கிரகணம் உண்டுன்னா சந்திய கிரகணம், லூனார் எக்லிப்ஸ். இப்போ பாருங்க 19 இடமிருந்து வலம் என்னன்னு பாருங்க. கைகையின் மனதை டேஷ் வாத்தி கூரை கலைத்தாள். வந்துக்கு தீ டிராக், தந்திர வார்த்தைகள் கூறி கலைத்தாள். 14 இடமிருந்து வலம் என்ன? தேவேந்திரனின் மனைவி. தேவேந்திரனுடைய மனைவியான இந்திராணி. சரி. 13 மேலேருந்து கீழே என்ன? சரஸ்வதி தேவியின் இன்னொரு பெயர். சரஸ்வதி தேவிக்கு இன்னொரு பெயர் என்னன்னு சொல்லலாம்? வாணி. இங்கே நீ வந்துக்கனால வாணி. 13 இடமிருந்து வலம் என்ன? ஆகாயம், வின், வான்வெளி. ஓகேங்களா? இங்கே வந்து வான் மட்டும்தான் போடுறோம். 15 மேலேருந்து கீழே என்ன? முதலில் டேஷ் பட்டப்பெயர் பெற்ற விஸ்வாமித்திரர் பின்னர் தான் பிரம்மர்ஷி பட்டத்தை பெற்றார். முதல்ல அவருக்கு என்ன பட்டம் கொடுத்தாங்கன்னா ராஜ ரிஷி அப்படின்னு சொல்லி பட்டம் கொடுத்தாங்க. ராஜ ரிஷி. இந்த பட்டத்துக்கு அப்புறம் தான் அவர் என்ன பண்ணார்? பிரம்மர்ஷி பட்டமே வாங்கினார். 23 சுண்டலியை வாகனமாக கொண்டதால் விநாயகரை கணேஷா டேஷ் வாகன என்பது மூஷிக வாகனன்னு சொல்லுவாங்க. மூஷிக லூ கிடையாதுங்க, சரிங்களா? மூஷிக வாகனன்னு சொல்லுவாங்க. 21 இடமிருந்து வலம் என்ன? ஆண் பெண் குறித்த புரிதல் இல்லாமல் வளர்ந்தவர் யார்? சிங்கர்னு ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. ரிஷ்ய சிங்கர். யார்? ரிஷ்ய
சங்கர் 18 மேலேருந்து கீழே என்ன? இளம் வயதில் டேஷ் பாடியில் வளர்ந்தான் கண்ணன். ஆயபாடியில் கண்ணன் இல்லையோ ஆசை வைப்பதே அன்பு தொல்லை. ஸோ ஆயபாடியில் தான் வளர்ந்தவர் கண்ணன். ஸோ இதுதான் இன்னையோட பதில். இந்த பதில் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தான் அனுப்பணும். ஆனால் இந்த பேஜ் இருக்கணும். இந்த பேஜ் இந்த பேஜை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து உங்கள் அட்ரஸ் எழுதி அனுப்பினால் மட்டுமே பரிசுன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் கண்டிஷன்ஸ். சரிங்களா? ஆன்சர்ஸ் செக் பண்ணிக்கோங்க. நன்றி.